அதே விதை, அதே விவசாயி. ஆனால் முடிவு மட்டும் 4 விதமா? அது எப்படி? தேவன் பேசும்போது பிரச்சனை வார்த்தையில இல்ல, பிரச்சனை நம்ம மனசுல. இந்த கதை உங்களை பத்தி கூட இருக்கலாம். ஒரு காலை நேரம், சூரியன் மெதுவா மேல வருது. ஒரு விவசாயி கையில விதை. யாருக்கு விதைக்க போகணும், யாருக்கு போக கூடாதுன்னு அப்படி அவர் ஒரு கணக்கும் போடல. அவர் செய்யற ஒரே வேலை விதைக்கிறது தான். தேவன் கூட இப்படித்தான். அவர் தன் வார்த்தையை எல்லோருக்கும் சொல்றாரு. அந்த விவசாயி விதைத்த சில விதைகள் பாதையோரத்துல விழுந்தது. மண் ரொம்ப கெட்டியானது. விதை உள்ளே போகவே இல்லை. சில நிமிஷத்திலேயே பறவைகள் வந்து அதை எடுத்து போயிடுச்சு. சிலர் இப்படித்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனா மனசு வேற எங்கேயோ போயிடுது. நாம ஜெப வேலையில இருக்கிற நேரத்துல மொபைல்ல வர ஒரு சின்ன சத்தமா இருக்கட்டும், வேலையை பத்தின சிந்தனை, கவலை, அலட்சியம், வார்த்தை மனசுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே சாத்தான் அதை பறிச்சிடுறான். தேவன் பேசும்போது நாம உண்மையிலேயே கேட்குறோமா, இல்ல நம்ம மனசு வேற இடத்துல இருக்கா? அதே விவசாயி